இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாபிக். முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், உங்களுக்கு என்ன தேவை. இந்த மாதிரி பொதுவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொதுவாக சொல்லக்கூடாது. எது வேணுமோ அதை தெளிவாக கேட்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பலமாகவும் கிடைக்காதுன்னு வருஷக்கணக்காக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம கிடைக்கும்னு அதே வருஷக்கணக்காக ஏன் நினைக்க முடியல நம்மளால்? நினச்சி தான் பாருங்களேன், எண்ணத்தை உருவாக்கி தான் பாருங்களேன், ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தேவைப்படுகிறது. பொருளாதாரம் தேவைப்படுகிறது, பணம் சம்பாதிக்க நிறைய விஷயம் செய்கிறோம், ஆரோக்கியத்துக்காக நிறைய விஷயம் செய்கிறோம், அவர் உறவுகள் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயம் செய்கிறோம், நிம்மதிக்காக என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் எல்லாமே கிடைக்குதான்னு கேட்டால் அது கிடைக்குது, அப்பப்போ கிடைக்குது, எப்போ கிடைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நடக்குதுங்க, பட் ஆனால் போயிட்டுருக்கு லைஃப், அப்படியே சல்தாகே ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வாழ்க்கை இருக்கோ தவிர நமக்கு நிம்மதியான வாழ்க்கை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நம்ம கிடைக்குதான்னு கேட்டால் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் சுச்சுவேஷன் சொல்லலாம், உங்களோட ஜாதகப்படி, என்னோட கர்ம வினைப்படி என்னோட இது நடக்குது அது நடக்குது, நீங்கள் அந்த கிரகம் சரியில்லை, இந்த மாதிரி எவ்வளோ சொன்னாலும் முக்கியமான காரணம் நம்ம தான். உங்களுடைய ப்ராப்ளம், உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கான காரணம் நீங்கள் தான். இதற்கான ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு தெரியுங்களா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நல்லதும் கெட்டதும் மற்றவங்களால கொடுக்க முடியாது. அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நல்லதும் நமக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கில். இதை முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் அடையிறதுக்கான சிறப்பான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், உங்களுக்கு என்ன தேவை. நிறைய பேர்கிட்ட என்ன தேவைன்னு கேட்டால், எனக்கு நிறையா பணம் இருந்தால் நல்லா இருக்குங்க, எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கணுங்க வாழ்க்கை, எனக்கு சந்தோஷமாக இருக்கணுங்க வாழ்க்கை, எனக்கு என்னங்க தேவை, எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு அப்படியே காடு வாங்குது வீடு போகுது, எப்போயாவது கூப்பிட்டா அப்படியே போயிடலான்னு தான் தோணுது. இந்த மாதிரி பொதுவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொதுவாக சொல்லக்கூடாது. எது வேணுமோ அதை தெளிவாக கேட்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, ஒரு வெல்லம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெல்லம் ஒரு 1/2 கிலோ வாங்க போகிறீங்க. எவ்வளோ குவான்டிட்டி 1/2 கிலோன்னு தெளிவாக இருக்கீங்க. வெல்லம் தான் வாங்க போகிறீங்கன்னு தெரியும். தெளிவாக போய் கடையில் போய் நீங்கள் என்ன கேட்பீங்க? எனக்கு வந்து சர்க்கரை வேணாம், எனக்கு வந்து பருப்பு வேணாம், எனக்கு அரிசி வேணான்னு கேட்பீங்களா? இல்லை எனக்கு வெல்லம் வேணும்னு நீங்கள் கேட்பீங்களா? எனக்கு வெல்லம், இந்த வெல்லம், கருப்பு மண்டை வெல்லம், உருண்டை வெல்லம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு எனக்கு 1/2 கிலோ கொடுங்கன்னு தெளிவாக கேட்பீங்களா? இப்போ கடையில் போய் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய தெளிவு நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுன்றதுக்கு இருக்கான்னு கேட்டால் பலருக்கு அது இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன தான் வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி பொதுவாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் கடையில் போயிட்டு இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, உட்காந்துறீங்க, டேபிளில் உட்காந்துறீங்க, சர்வர் வரார், சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பா, வயிறு ஃபுல்லாகணும், சாப்பிட்ணும், அதான் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பா. என்ன கொண்டு வந்து கொடுப்பாரு? சார் உங்களுக்கு என்ன வேணும்னு மெனு கார்டை கையில் கொண்டு வந்து கொடுப்பாரு. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. மெனு கார்டை பார்த்துட்டு ஓகே ஏதாவது கொண்டு வந்து கூட அப்படின்னா என்ன கொடுப்பாரு? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கிடைக்காது. அப்போ நமக்கு எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கலாம். சரிங்களா? எனக்கு சாப்பாடு கொடுப்பா. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் உட்காரணும், இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பூரி இருக்குது, பொங்கலுக்கு வரிசை மெனு சொல்லுவார். அந்த மெனுவில் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சொன்னால் தான் நமக்கு அது கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ நாளுக்குள்ளே வேணும், எப்போ வேணும், எதற்காக வேணும், இவ்வளோ தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு பொதுவாக கேட்குறாங்க. ஆரோக்கியம்னா முதல்ல என்னது? ஆரோக்கியம்னா நம்ம உடம்புக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறது பேர் ஆரோக்கியம் கிடையாது. நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம சொல்கிறத கேட்கணும். உட்காருனா உட்காரணும், ஏந்திரிக்கனா ஏந்திரிக்கணும், நிற்கணும்னா நிற்கணும், படுக்கணும்னா படுக்கணும். இதை சொல்கிறத கேட்குது பாருங்கள். எந்த ஒரு வலியுமே இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் இது நடக்குது பாருங்கள். இது பேர் தான் ஆரோக்கியம். அப்படி இருக்கா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்டால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்கு நிறைய பேர் ஆரோக்கியம்னு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சுகர் இல்லாமல் இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது. இதுதான் ஆரோக்கியம். அப்போ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டும். தெளிவாக இருந்தால் மட்டும்தான் தெளிவான விஷயம் கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கன்ஃபியூஸான விஷயம் தான் கிடைக்கும். பல நேரங்கள் அப்படி கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு பயன்படாமே போய்விடும். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஊருக்கு போகிறது காரில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, எதில் போகிறீங்க, எவ்வளோ செலவாகும் அப்ராக்சிமேட்டாக? இப்போ இங்கேருந்து காரில் நான் போகிறேன், காரில் வந்து போகிறதுக்கு எப்படியும் 2000 ரூபாய் பெட்ரோல் செலவாகும். இங்கேருந்து 4 டோல் இருக்குது, இவ்வளோ பணம் கட்டணும். இதுக்கு எனக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு தேவை, 2 நாள் ஸ்டே பண்ண போகிறேன், இந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன்,
தெளிவாக பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. இப்போ ஒரு திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேங்க. திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா திருச்சிக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணுவீங்க. இந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது அடையணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களேடா, இன்றைக்கி அப்படியே ஜாலியாக போகுதுங்க. நேற்று சம்பாரிச்சா நேற்று சம்பளம் வந்துச்சு, இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கு, இந்த மாதம் அப்படியே ஓடிடும், அடுத்த மாதம் இந்த மாதம் வேலைக்கு போகிறேன், அடுத்த மாதம் அங்கே சம்பளம் கிடச்சிடும், அப்படியே போயிட்டுருக்கும், நான் ஒரு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியாக நீங்கள் பொதுவாக பேசி கொண்டு இருந்தால், நீங்கள் திருச்சிக்கு நான் ஊருக்கு போகிறேன், எந்த ஊருக்கு போகிறேன்னு தெரியாது, எப்படி போகிறேன்னு தெரியாது, ஆனால் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும், டே டு டே லைஃப்பில் எல்லாமே தேவைப்படுகிறது. ஆனால் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு எவ்வளோ தெளிவாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த தெளிவாக உங்களுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதிடுங்க. எழுதணும், முக்கியமாக அதுதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதிடுங்க. இப்போ எழுதிட்ட பிறகு உங்கள் மனசு கிளியர் ஆகிடுச்சுங்களா? இப்போ எனக்கு இதுதான் வேண்டும், இது எனக்கு தேவைப்படுகிறது, இது இருந்தால் தான் நான் நல்லபடியாக சாதிக்க முடியும், இது இருந்தால் தான் நல்லபடியாக வாழ முடியும், இது எனக்கு தேவைன்னு தெளிவாக எழுதிட்டிங்களா? இப்போ மனம் அங்கே ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. எனக்கு இதுதான் வேணும், தெளிவாயிடுச்சு. சரி, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இதை கடைச்சி நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு பங்களா கட்ட போகிறேன், ஒரு கிரவுண்டில் எனக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன். சரி, ஒரு கிரவுண்டில் வீடு கட்ட போகிறீங்க, எதற்காக கட்ட போகிறீங்க? இப்போ ஒரு கிரவுண்டையும் அரை கிரவுண்ட் கட்டினா என்ன, முக்கால் கிரவுண்ட் கட்டினா என்ன, 2 கிரவுண்டில் கட்டினா என்ன, இப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க. இப்போ கேட்டுட்டு இப்போ நான் ஒரு கிரவுண்டில் ஏன் கட்ட போகிறேன், என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு ஒரு கிரவுண்டில் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகே டன். இது எதற்காக கட்ட போகிறீங்க? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறதாக கட்ட போகிறீங்க. சரி, இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமோ இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமோ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டால் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குது. எப்படி நல்லது நடக்குதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் கரெக்டாக நீங்கள் வேலையை பார்ப்பீங்களா? நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்களா? அப்போ உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு இன்டைரக்டாக நல்லது நடக்குதா? அப்போ நான் நிம்மதியாக இருக்கிறப்பா, சந்தோஷமாக இருக்கிறப்பா, சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குப்பா, இதுக்காக வீடு கட்டுறேன். சரி, இப்போ இது எமோஷ்னல். ஃபஸ்ட்டு மைண்டு, அடுத்தது எமோஷ்னலும் கரெக்டாக நீங்கள் கொண்டு வச்சிட்டிங்களா? சரி, அடுத்தது இதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இப்போ வீடு கட்டுறதுக்காக நான் லேண்டு பார்க்கணும், அதுக்காக வீடு பிளான் பண்ணணும், இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி இடத்துல போய் லேண்டு வாங்க போகிறேன், இந்த மாதிரி இடத்துல போய் இவ்வளோ பெரிய வீடு கட்ட போகிறேன், இத்தனை ரூம் இருக்கணும், இந்த கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம், பிளான் பண்ணுறீங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சேர்ந்து பிளான் பண்ணுறீங்களா? இப்போ உங்கள் பாடி உடம்பும் அதற்கு தகுந்த மாதிரி போக ஆரம்பிக்குது. இப்போ முதல்ல நமக்கு மனம் சரியாக இருக்க வேண்டும், அந்த ஒரு கோட்டில் இருக்கணும் என்ன வேண்டதில்லை. அடுத்தது அந்த எமோஷன் எதற்காக, அதுவும் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். அடுத்தது அதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளானிங், நம்ம உடம்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம், இதுவும் சரியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம மனசு என்ன வேணும் தெளிவாகவும், நம்ம எதற்காக வேணும் எமோஷன் தெளிவாகவும், நம்ம உடம்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தெளிவாகவும், இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைத்து விடும். இதை 3ம் தெளிவாக இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தில் எங்கேயோ நடக்குதுன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், இல்லைனா உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு பொருந்தாத விஷயமா இருக்கும். நம்ம இப்படி ஒரு வீடு கட்டோம், ஆனால் இப்படி ஒரு வீடு கிடச்சிருக்கு, நான் ஒரு கிரவுண்டில் கேட்டேன், இப்படி முக்கால் கிரவுண்டில் கிடச்சிருக்கு, எனக்கு இது செட் ஆகலை, இந்த ரூம் இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டோம், இந்த மாதிரி ஏதோ நடக்கும். இப்போ வீடுன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொன்னேன். நீங்கள் கார் வாங்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக கேளுங்க, அதை தெளிவாக கொண்டு வைங்க. எங்கே? ஃபஸ்ட்டு மனம், அடுத்தது எதற்கு தேவைன்ற எமோஷன், அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளானிங். இது 3ம் சரியாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு எதை கேட்டாலும் கிடைக்கும். இதில் நீங்கள் லிமிட்டேஷனே வைக்காதீங்க. என்னோட இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா தாங்க சம்பளம் வருது, மாதம் 1 லட்ச ரூபா தான் சம்பளம் வருதுங்க, நான் எப்படிங்க ஒரு கிரவுண்டில் ஒரு வீடு கட்டுறது, நான் எப்படிங்க அவ்வளோ பெரிய இடம் கட்டுறது, நான் எப்படிங்க கார் வாங்குறது, நான் எப்படிங்க இதை பண்ணுறது, நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக மைண்டு மனநிலையிலையும் எமோஷன்லையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கு இவ்வளோதாங்க சேலரி இருக்குது, நான் இவ்வளோ தான் செய்ய முடியும், இப்படி தான் வாங்க முடியும், இப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயந்தாங்க, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு என்னோடய லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஏன் நினைக்க முடியலை? உங்களுக்கு என்ன நினைக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் நினைங்க. நான் சொல்கிறேன், செலவே கிடையாதே, நினைங்களேன், நினச்சி தான் பாருங்களேன், எண்ணத்தை உருவாக்கி தான் பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எது வேணாலும் நினைங்க, என்ன வேணாலும் நினைங்க,
எப்படி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாகணும், நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் என்னவெல்லாம் நினைங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, நான் இப்படி தாங்க இவ்வளோ தாங்க சம்பாதிக்கிறேன், நீங்கள் இவ்வளோ தாங்க வருமானம் வரும், நான் இப்படி தான் இருக்கும், என் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை விட்டுட்டு என்னோட லைஃப் இப்படி இருக்கும்னு நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்களேன். நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது அதற்காக. அது எப்படிங்க எண்ணத்தை மாற்றுறது? எண்ணத்தை மாத்திரம் உடனே நடந்துருமா? சிலருக்கு எப்படி தெரியுங்களா, நான் எண்ணம் மாற்றிட்டாங்க, நான் வந்து ஒரு வாரமாக நினச்சிட்டு இருக்கேன், நான் 10 நாளாக நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலே. 10 நாளாக நினச்சிட்டு தான் நடக்காது. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது மாங்கன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தரை பூமியில் அது தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது 4-5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஈல்டு தரும். அப்போ நீங்கள் என்ன எண்ணங்கள் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அது நடக்கிற வரையிலும் நீங்கள் அந்த எண்ணத்தோட பலமாக இருக்க வேண்டும், அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அப்போ உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பலமாகவும் கிடைக்காதுன்னு வருஷக்கணக்காக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம கிடைக்கும்னு அதே வருஷக்கணக்காக ஏன் நினைக்க முடியல நம்மளால்? நினச்சி தான் பாருங்களேன், எண்ணத்தை உருவாக்கி தான் பாருங்களேன், ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ உங்கள் மனசு, உங்கள் எமோஷன், உங்கள் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரே நோக்கத்தில் இருக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு தடையும் வச்சுக்காதீங்க. தடை நம்ம வெளியிலேருந்து வரதில்லைங்க, நமக்குள்ளே தான் தடைகள் இருக்குது. அந்த தடையை நீக்கி வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எது அடையணும்னு நினைக்கிறீங்களோ அடைஞ்சு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்து, டவுட் இருந்து, இது எப்படிங்க செய்கிறது, விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது, ஆஃபர்மேஷன் இருக்கா, இதற்காக ஏதாவது பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு இதுவே போதுங்க, நான் எஸ் ஐ நோ சம்திங், இதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, சூப்பராக செய்யுங்க, பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.